தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூலை மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, பராபவ ஆண்டு ஆடி மாதம் 15ஆம் தேதி. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரையிலும் மற்றும் மாலை 5:15 மணி முதல் 6:15 மணி வரையிலும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் மற்றும் பூசம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் கும்பராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ராகுவுடன் இருக்கக்கூடிய சந்திரன் கொஞ்சம் நமக்கு ஒரு குழப்பத்தை கொடுத்தாலும் கூட வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் லாபங்களை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. மேஷராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்கள் தீரும். இன்று பல நாட்களுக்கு பிறகு நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலைகள், நல்ல முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தி ஏற்படும். ஆடி வெள்ளிக்கிழமையான இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்கள் அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்று ஆலய வழிபாட்டில் கருமாரி அம்மனை வழிபாடு செய்யலாம். கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் இன்று ஆடி வெள்ளிக்கிழமையில் முத்துமாரி அம்மனை வழிபாடு செய்து முத்துமாரி அம்மனுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்வது உகந்தது. ரிஷபராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் ராகுவுடன் சஞ்சாரம் செய்கிறார். இந்த சஞ்சாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு சற்று குழப்பத்தை கொடுத்தாலும் கூட வேலையில் இன்று உங்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் உண்டு. பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பல ஆண்டுகளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. பெற்றோர்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதியவர்களின் ஆரோக்கியம், இதுவரையில் இருந்து வந்த ஒரு மனதில் ஒரு பயம் மற்றும் பாரங்கள் இறங்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று ஆடி வெள்ளிக்கிழமையில் முருகன் ஆலயத்தில் இன்று வழிபாடுகளை செய்யலாம். வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்க இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றியடையும். கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் இன்று முருகப்பெருமானையும், ரோகிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்று விநாயகர் வழிபாடை செய்துவிட்டு அம்மன் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகுவுடன் இருப்பதனால் பல நாட்களாக போராட்டத்தில் இருந்து வந்த வேலைகள் இன்று உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். வங்கி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த இழுபறியின் நிலைமை மாறும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் ஒரு சில சின்ன குழப்பங்கள் வந்து போகும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த விஷயங்களிலும் நல்ல தீர்வு உண்டு. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. வரவேண்டிய பணபாக்கிகள் வந்து சேரும். இன்று மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மையை தரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இன்று ஈசன் ஆலயத்தில் அம்பாளை வணங்குவதும், மிருகசீரிஷம் மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் மகாவிஷ்ணு ஆலயத்தில் இன்று மகாலட்சுமி தாயாரை வணங்கினால் எண்ணங்கள் நிறைவேறும். கடகராசி அன்பர்களுக்கு மனதில் சற்று தன்னம்பிக்கை குறையக்கூடிய நாளாக அமைகிறது. ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகுவுடன் சேர்ந்திருப்பதனால் சற்று மனதில் பய உணர்வுகள் வந்து போகும். குடும்பத்தில் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் பிள்ளைகளிடத்தில் வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் வரலாம். புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராகுவினால் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம். தோல் சம்பந்தப்பட்ட வியாதி இருப்பவர்களுக்கு சற்று அது அதிகரிக்கக்கூடிய நாள் இன்று. தேவைப்பட்டால் மருத்துவரை சென்று சந்திக்கலாம். பச்சரிசி தானம் செய்வது இன்று மிகவும் நல்லது. கடகராசி அன்பர்கள் இன்று சிவன் ஆலய வழிபாட்டில் பச்சரிசி தானம் செய்யலாம். அன்னதானங்கள் செய்வதும் மற்றும் புற்று இருக்கக்கூடிய மாரியம்மன் ஆலயங்கள் இன்று உங்களுக்கு மனதில் ஒரு நல்ல தைரியத்தை கொடுக்கும். ஆலய வழிபாடுகள் இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு சந்திர தோஷ நிவர்த்தியாகும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மனப்போராட்டங்கள் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வை காணலாம். இன்றைய நாளில் சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் 12ஆம் இடத்தில் இருப்பதனால்
சுப செலவுகள் காத்திருக்கிறது. பல நாட்களாகவே இருந்து வந்த ஒரு விதமான மனப்போராட்டங்கள் இன்று தீரும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று குறைந்த செலவில் நிறைந்த லாபங்கள் வரக்கூடிய நாளாக அமைத்து கொள்ளலாம். இன்று குலதெய்வ வழிபாடுகள் செய்வதும் சப்தகன்னி வழிபாடுகள் செய்வதனாலேயும் மனதில் ஒரு புதுவிதமான உற்சாகமும் தைரியமும் வரக்கூடும். ராசியில் சுக்கிரன் கேது பகவானுடனும் மற்றும் சந்திரன் ராகுவுடன் சப்தமத்திலும் இருப்பது சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று ஒரு சில கனவுகள் நிறைவேறும். காதல் வாழ்க்கையில் திருப்தியும் வெற்றியும் அடையலாம். ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வு தீரும். இன்று உங்களினுடைய தாய் தகப்பனின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு விதமான பயம் விலகும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று கவலை இல்லாத நாளாகவும் அமைகிறது. குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனபாரங்கள் தீரும். பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு விதமான பொருளாதார பற்றாக்குறைகள் குறையும். உறவினர்களின் வருகை மற்றும் நண்பர்களின் வருகை இன்று உங்களுக்கு மனதில் அமைதியை தரலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகள் வருவதும் மற்றும் நீங்கள் எடுத்த விஷயங்கள் அனைத்தும் கைகூடும் கூடிய ஒரு வகை இன்றைய நாளில் நீங்கள் பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த வகையில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவே அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களால் நன்மைகள் உண்டு. இன்றைய நாளில் பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு மனப்போராட்டம் குறையும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல ஒரு மன நிம்மதியும் மற்றும் நல்ல செய்திகளும் வரும். சந்திரன் ராகுவுடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் தன லாபங்கள் உண்டு. நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடையே இருந்து வந்த ஒரு விதமான மனப்போராட்டங்கள் தீரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றம் பார்க்கலாம். இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நற்செய்திகள் வந்து சேரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சந்திரன் ராகுவுடன் இருப்பதும் மற்றும் சுக்கிரன் கேத்துவுடன் 10ஆம் இடத்தில் இருப்பதும் இன்று உங்கள் பெண் நண்பர்களால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகலாம். வேலை இடத்தில் இருக்கக்கூடிய பெண் நண்பர்களிடத்தில் இன்று வாக்குவாதமும் சண்டை சச்சரவும் வந்து போகும். குடும்பக்காரக்கன் குரு பகவான் 8ஆம் இடத்தில் சூரியனுடன் மறைவில் இருக்கிறார். அதே சமயத்தில் சந்திரன் ராகுவுடனும் சுக்கிரன் கேத்துவுடனும் இருப்பதனால் விருச்சிக ராசி நேயர்கள் பெண்களிடத்தில் பேசும் பொழுதோ அல்லது சக ஊழியர்களிடத்திலேயோ கவனம் தேவை. தேவையில்லாத வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் வந்து போகும். இன்றைய நாளில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த ஒருவித மனப்போராட்டங்கள் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு உண்டு. இன்றைய நாளில் வெளியூர் பிரயாணங்கள் மற்றும் வெளியூர் செய்திகள் இரண்டுமே நன்மையை தரும். தனுசு ராசி நேயர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த இழுபறி நிலைமை மாறும். வழக்கு விசாரணை போன்றவற்றில் இன்று உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளும் வழக்குகளும் வரலாம். திருமண பேச்சுவார்த்தைகள் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு இன்று பெரியவர்களால் பேசும் பொழுது சில தீர்வுகளை காணலாம். சந்திரன் ராகுவுடன் இருப்பதும் சுக்கிரன் கேத்துவுடன் இருப்பதும் மற்றும் குரு பகவான் நமக்கு 8ஆம் இடத்தில் சூரியனுடன் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த சஞ்சாரத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு சற்று மனக்குறைகள் வந்து போகலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வீடு வாங்குவது, வீடு கட்டுவது, இது போன்ற விஷயங்களிலும் சில குழப்பங்கள் வந்து போகும். பல நாட்களாகவே இருந்து வந்த ஒரு விதமான மன குழப்பங்கள் மற்றும் மனதளவில் இருந்து வந்த பய உணர்வு நீங்கும். மகர ராசி நேயர்களுக்கு இன்று மனக்குழப்பங்கள் இல்லை. 2ஆம் இடத்தில் சந்திரன் ராகுவுடனும் 8ஆம் இடத்தில் சுக்கிரன் கேத்துவுடனும் இந்த கிரக சஞ்சாரங்கள் மகர ராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப வகையறாவில் சற்று மனக்குழப்பங்கள் தீரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம்.
குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு இன்று பெரியவர்களால் பேசி முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. பிள்ளைகளால் நல்ல ஒரு மன நிம்மதியும் மற்றும் பெரியவர்களால் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. மகர ராசி அன்பர்களுக்கு கருமாரி அம்மன் ஆலய வழிபாடு மற்றும் புற்று இருக்கக்கூடிய ஆலயங்கள் உகந்தது. கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும். ராசியில் சந்திரன் ராகுவுடன் இருப்பது சில மனக்குழப்பங்களை கொடுக்கலாம். பெற்றோர்களினுடைய ஒரு ஆலோசனைகளும் அறிவுரைகளும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மனவேதனைகளும் மனதில் இருக்கக்கூடிய ஒரு விதமான சோர்வும் நீங்கும். இன்று குலதெய்வ பிரார்த்தனை செய்வது நல்லது. கும்பராசி அன்பர்களுக்கு சந்திரன் ராகுடன் இருக்கக்கூடிய இந்த சஞ்சாரம் கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை தரலாம். இன்றைய நாளில் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை மாலை நேரத்தில் எடுப்பது நல்லது. இன்று நவக்கிரக வழிபாடுகள் செய்து காமாட்சி அம்மனை வழிபட்டால் கும்பராசி அன்பர்களுக்கு தடையில்லாத நாளாக அமையும். மீனராசி நேயர்களுக்கு இன்று மனச்சுமை குறையும். பெற்றோர்களினுடைய ஒரு ஆதரவும் அன்பையும் பெறக்கூடிய நாளாக அமைகிறது. 12ஆம் இடத்தில் சந்திரன் ராகுவுடன் இருப்பது இன்று விரய செலவுகள் தவிர்க்க முடியாத ஒன்றாகும். ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று உயர்வை கொடுப்பார். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெறலாம். இன்றைய நாளில் உங்களினுடைய பல நாள் கனவுகள் நிறைவேறும். இன்று மீனராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் ஒரு பெரிய மன நிம்மதியும் பிள்ளைகள் மூலமாக வந்த கடன் பிரச்சனைகள் தீரவும் வழிபிறக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் கேது பகவானால் தன லாபங்கள் உண்டு. வழக்கு விசாரணை போன்றவற்றில் இன்று உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வந்து சேரும். நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு விதமான குடும்ப சண்டைகளும் தீரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.